ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நான் ஏதோ நிறைய பேச போறேன்னுட்டு. எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து மேடையில் அவ்வளோவா பேச வராது. ஆனால் நான் என்ன பேசணும்னு நினைக்கிறத மட்டும் நான் சந்தோஷமா சொல்ல விரும்புகிறேன். முதல்ல வந்து எனக்கு சத்யபிரியா அம்மா தான் வந்து நீ வந்து தலைமை பதவி ஏற்கணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து டெய்லி என் வீட்டுக்கு வந்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. நான் வந்து அந்த டாப்பிக்கை மட்டும் தள்ளி விட்டுட்டு வேற ஏதாவது பேசுவேன். ஆனால் சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இல்லை நீ நின்னா நல்லா இருக்கும், நீ தெரியாம நிறைய பேர் உதவி செய்யறே, அது தெரிஞ்சு நம்ம சங்க உறுப்பினருக்காக செய்யக்கூடாதுன்னு முதல்ல பொருள் கொடுத்தவங்க சத்யபிரியா அம்மா தான். அவங்களுக்கு நான் உண்மையிலேயே இங்கே தேங்க்ஸ் சொல்லி கடமைப்பட்டிருப்பேன். நான் சொன்ன உடனே நான் வந்து தலையாட்டவே இல்லை. அப்புறம் மனோபலா சார் வந்து டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கெல்லாம் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இல்லை அப்படின்னாங்க. அப்போ கூட எனக்கு வந்து மனசு திருப்தியா நான் வந்து சரி சொல்லலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிதா பாரதி சாரும் ராஜ்பிரபு சாரும் இதில் உள்ள கஷ்டங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நல்லா இருக்கும், நீ ஒரு பெண் வந்து இந்த தொழில வந்து பெண் தான் வந்து ஃபர்ஸ்ட், ஏன்னா பெண்ணை வச்சுதான் சீரியல்ஸே எடுக்கிறாங்க, பெண்கள் நீங்க எல்லாருமே வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும், ராதிகா அம்மா பாருங்க, குஷ்பு பாருங்க, ரம்யா கிருஷ்ணன் பாருங்கன்னு சொல்லிட்டு என்ன வந்து பின்னாடி ஊக்கப்படுத்தி என்ன இங்க நின்று சந்தோஷமா முன்னாடி சேர்ல உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்க கவிதா பாரதி சாருக்கும் ராஜ்பிரபு சாருக்கும் இந்த அழகான தேர்தல சந்தோஷமா எங்க அண்ணன் மாதிரி கூடவே இருந்து நிச்சயமா நீ ஜெயிப்பமான்னு உறுதி சொன்ன திரு லியாகத் அலிகான் சாருக்கும், உன்னால முடியும் நீ போ நாங்க எல்லாரும் இருக்குன்னு சொன்ன எங்க ராதா ரவி அண்ணனுக்கும் செல்வராஜ் அண்ணனுக்கும், இது எல்லாரும் சொன்னா கூட என்னோட மனசுல ஒரு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. என்னோட அன்பு சகோதரி திருமதி மாலினி ஜெயச்சந்திரன் அவங்க கிட்ட தான் நான் என்னோட எல்லா விஷயங்களும் நான் வந்து பகிர்ந்துப்பேன். அவங்க கிட்ட வந்து நான் கேட்டேன் என்ன எல்லாரும் போஸ்ட் பண்றாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னதுக்கு அவங்க வந்து ஏன் உன்னால முடியாது, உன்னால எல்லாமே முடியும், நீ தனியா வாழ்க்கையில் நின்று ஜெயிச்சிருக்க, பெண்களால் முடியாது எதுவுமே இல்லை, உன்னால சாதிக்க முடியும், நீ சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லிட்டு என்ன இந்த நிலைமைக்கு இங்க நின்று நான் பேசுறத முன்னாடி சேர்ல உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். மாலினிக்கு தான் நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்றேன். நான் அப்ப சொன்னேன் நான் சும்மா சின்ன திரைக்கெல்லாம் போக முடியாது, நான் ஏதாவது செய்யணும், அவங்களுக்கு என்னால செய்ய முடியுமா நான் முதல்ல நான் பாத்துக்கிறேன், அதுக்கப்புறமா நான் வந்து அவங்களுக்கு வந்து நான் வரேன்னு சொல்லி உறுதிமொழி கொடுக்குறேன்னு சொன்னேன். உனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னாங்க. இல்லை உண்மையிலே பார்த்தீங்கன்னா எங்கள் ஆளுங்க எல்லாருக்குமே வந்து நிறைய பணம் கட்டி மெம்பர் ஆக முடியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி மெம்பர் ஆனாலும் அவங்களுக்கு அந்த அளவுக்கு வேலை கிடைக்கணும். முதல்ல அவங்க வேலைக்கு என்னால் ஏற்பாடு பண்ண முடியாது, ஆனால் மெம்பர் ஆகிறதுக்கு வேணா என்னால் ஒரு சின்ன உதவி பண்ண முடியும். நிறைய பணம் வச்சிருக்காங்க, இப்போ மெம்பர்ஷிப்னா இவ்வளோ வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதை நம்ம வந்து கம்மி பண்ணலாம் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் வச்சு. அப்படியே வந்து நலிந்த கலைஞர்கள், அதாவது வேலையே இல்லை ஆனால் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தேன். அதுக்கு எல்லாத்துக்குமே நான் இருக்கேன், உனக்கு நான் பண்ணி தரேன், நீ சரின்னு சொல்லு அப்படின்ட்டு அவங்க காரில் உட்காந்துட்டு தான் நான் சரின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் என் கூட இருந்து எனக்கு உறுதுணையா இருக்கிற மாலினிக்கு நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தேர்தலில் ஒரு கொஞ்சம் அறிக்கை கொடுத்துருக்கோம். அந்த அறிக்கை எல்லாமே எங்களால் செய்ய முடியுமான்னு யோசிச்சு முன்னாடியே நாங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். அதுக்கு எங்களுடைய செயற்குழு உறுப்பினர் எல்லாருமே பாடுபட்டு எல்லாருமே எல்லா இடத்துலையும் ஒன்றா போய் நின்று தான் இது எல்லாமே பண்ணியிருக்கோம். நளினி மட்டும் கிடையாது, எங்கள் ஆளுங்க எல்லாருமே வந்தாங்க. இது எல்லாமே வந்து நமக்காக தான், எல்லாமே உங்களுக்காக தான், உங்களுக்காக நாங்கள் எல்லாருமே பாடுபட காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எங்களை நம்பி இந்த பதவியை கொடுத்துருக்கீங்க, நிச்சயமா உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் செய்ய கடமைப்பட்டிருக்கோம். எங்களை வந்து நீங்க யாரை வேணா தொடர்புக்கலாம். அம்மா போன் ஆஃப் பண்ணியிருக்கேன்னா நீங்க வந்து இங்க ராஜ்காந்த் இருக்காரு, மனோபலா சார் இருக்காரு, மோகன் சார் இருக்காரு, எல்லாம் எங்க சேர்த்து அத்தனை பேர் இருக்காங்க. நீங்க எப்ப வேணா யாரை வேணா தொடர்பு கொள்ளலாம், நிச்சயமா உங்களுக்கு உதவி உடனே கிடைக்கும். அதுக்கு வந்து நான் கேரண்டி. அது மட்டும் இல்ல, நாம எல்லாருமே ஒற்றுமையா இருந்தாதான் நிறைய நல்ல விஷயங்கள் செய்ய முடியும். நீங்களே பார்த்தீங்க, இங்க எல்லாருமே வந்து நாங்க செய்யறோம் நாங்க செய்யறோம் நாங்க செய்யறோம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் செய்யறேன்னு யாருமே சொல்லல. இவங்க எத்தனை பேர் நமக்கு நல்லது செய்ய காத்துக்கிட்டு இருக்கும் போது நாம எல்லாருமே இந்த மாதிரி ஜெனரல் பாடி மீட்டிங்கா இருக்கட்டும், ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் இது உங்க பிறந்த வீடா நினைச்சு எல்லாருமே ஒண்ணு போனாதான் எல்லாருக்குமே இந்த நல்ல விஷயங்கள்லாம் போய் சேரும். நான் வந்து இதை மட்டும் நான் உங்க எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். நீங்க எல்லாருமே உங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்க, இந்த மாதிரி நல்ல நல்ல அறிக்கையெல்லாம் விட்டுருக்காங்க, தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லுங்க, எல்லாரும் வருவாங்க.
அதே மாதிரி ராஜேந்திரன் அண்ணனுக்கும், சிவன் ஸ்ரீனிவாசன் அண்ணனுக்கும், திரு ரவிவர்மா அவர்களுக்கும் நிச்சயமா நான் எல்லாருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருமே வந்து நாம எல்லாருமே ஒண்ணுதாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன உலகம், இதுல வந்து காழ்ப்புணர்ச்சிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாரும் எல்லாருக்கும் நல்லது செய்யறதா காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நல்லது செய்வோம். நிச்சயமா உழைத்தால் உயர்வு நிச்சயம், முயற்சி செய்தால் முன்னேற்றம் நிச்சயம். உழைப்போம், முயற்சி செய்வோம், முன்னேற்றம் நிச்சயமா கிடைக்குங்க. தேங்க்ஸ்ன்னு சொன்னா எல்லாருக்கும் சொல்லணும். எங்களுக்கு வந்து தமிழ் பாரதி சார், கற்பகம், சிந்து, காயத்ரி, இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம உதவி செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி நீங்க எல்லாருமே இழுத்து போட்டு இது எங்க வீடு எங்களுக்குள்ள நாங்க வேலை செய்வோம்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா நாங்களும் சுறுசுறுப்பா உங்களுக்காக தேடி மாதிரி உழைக்க தயாரா இருக்கோம். இதை விட எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் கேட்டுக்கிறேன், தயவு செய்து டைரக்டர்ஸ் யூனியன் சொல்லிக்கிறேன், ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் சொல்லிக்கிறேன், நான் மெம்பர் இல்லாதவங்களை நடிக்க வைக்க வேண்டாம். மெம்பர் டு மெம்பர் இருந்தா மட்டும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அதே மாதிரி நடிக்க வேண்டாம் யாருக்கும் சொல்றது நம்ம உரிமை கிடையாது. அவங்க கிட்ட சொல்லுங்க, நீங்க தயவு செய்து போய் மெம்பர் ஆயிடுங்க. அதை வந்து டைரக்டர்ஸும் ப்ரொடியூசரும் செக் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு இதை விட சந்தோஷம், இதை விட ஒரு பெரிய உதவி எதுவுமே இல்லை. நீங்க சொல்லுங்க, நாங்க எல்லாருமே செய்யறோம். நன்றி, வணக்கம்.